ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் வீடியோவே நான் போடாதே இருந்தேன். அது ரொம்ப டைம் எடுத்துச்சு. நான் ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக ரெடி பண்ணி பண்ணுறதுக்குள்ளே நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி பண்ணுறதுக்குள்ளே போதும்னு இருக்குது. வா எவன்டா மாடு ரோட்டில் கட்டி விட்டு போயிருக்கு. நம்ம இது வரைக்கும் வீடியோவே பண்ணாமே இருந்தேன். நானும் பயங்கரமான ஒரு சிக்கலில் இருந்ததுனால தான் நான் வீடியோவே கரெக்டாக பண்ண முடியாது போச்சு. எதனாலனா நம்மக்கிட்ட கேமரா ரெடி பண்ணியும் நம்மக்கிட்ட மைக் ரெடி ஆகாது தான் பிரச்சனையே இருந்துச்சு. இருந்தாலும் நான் மைக் ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு ரெடி பண்ணிக்கிறனால நான் பேசுகிறது ஓரளவுக்கு கேட்கும். அக்கா சாரிக்கா, ஏறும் முடியாதுக்கா. நம்ம இப்போ வரைக்கும் எங்கே போகிறோன்னா கரெக்டாக ஒகேனக்கல் போகிறோம். இது வரைக்கும் ஒகேனக்கல் ட்ரிப்பு இதோட நிறைய தடவை ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த வாட்டியாவது நம்ம கரெக்டாக முடிக்கணும். ஏன்னா 2-3 டைமு நான் போயிட்டு நான் ஒரு ஃபெயில் ஆகிடுறது தான் ஒரு வீடியோ பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் ஏதாவது ஒரு வீடியோ ஃபெயில் ஆகிடுது. ஃபெயில் ஆகிறது எப்படின்னா, ஒன்று வீடியோ கரெக்டான வியூவில் இருக்காது. வியூ கூட ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னோட எனக்கு மைக்கு தான் கரெக்டாகவே செட்டே ஆகிறதில்ல. அதுதான் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமாகவே இருக்கிறது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே காய்ஸ், என்னோடய பிரச்சனையை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ கரெக்டாக நம்ம எங்கே போகிறோன்னா, இப்போ நம்ம ஒகேனக்கல் போகிறோம். ஒகேனக்கல் இதோட நிறைய டைமே காலையிலே போகலான்னு தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். சரி, காலையிலே கொஞ்சம் லைட்டாக மழை தூறல் வேறு போட்டுகிட்டே இருந்துச்சா, அதனால் கரெக்டாக போக முடியல. லைட்டாக மழை தூறல் இப்போ கூட போடுதாட்டுக்குது. இருந்தாலும் இப்போ இந்த கூலிங் டைமில் கேமராவில் பார்க்குறதுக்கு இன்னும் குவாலிட்டியாக நல்லா அழகாக தெரியும். அதனாலே நான் சரி, இந்த டைம் நமக்கு கரெக்டான டைமிங்கே, அதனால்ட்டு நான் வந்திருக்கேன். நம்ம வண்டியில் அவ்வளோ பெட்ரோல் இருக்காது. பெட்ரோல் போய் போடணும். பெட்ரோல் போட்டு தான் போகணும். நம்ம பெட்ரோல் போடாமல் எங்கேயும் போக முடியாது. ஆஃப்டர் நம்ம இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் போனோம் பாரத் பெட்ரோல் பங்குக்கு. ஏபிஎஸ் கத்திட்டே இருக்காடி, என்ன இழுக்குது இல்லையா, அதனால் ஏபிஎஸ் சேஃப்டிக்கு அதோட ஒர்க்கு பார்த்துட்டே இருக்கு. மேக்ஸிமம் இந்த ரோட்டில் நம்ம விரட்ட முடியாது. எப்படியும் இன்னும் முன்னாடி போயிட்ட அப்புறம் நம்ம விரட்டி போய்க்கலாம். கேமரா எப்போ ஆஃப் ஆகும்னே தெரியாதுங்க, சார்ஜ் இல்லாதனால. இதை வேறு அப்பப்போ நான் பார்த்துட்டே இருக்கணும். வேறு கேமராவும் ஒரு பக்கம். எவ்வளோ ரிஸ்க்கான வேலையாக இருக்குது. ஒரு விளாக் வீடியோ எடுத்து போடுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அதே வீடியோன்னு நம்ம எடுத்து போட்டால் நம்ம ஃபீல் பண்ணி போடணுங்க. ஒரு வீடியோ நம்ம போடுறோம்னா அந்த வீடியோ அப்படியே நம்ம ஃபீல் பண்ணி தான் போடணும். நம்மளோட ஃபீலிங்ஸ் தான் அந்த வீடியோவே. நம்மளுடைய ஃபீலிங்ஸே இல்லாமல் ஒரு வீடியோ வருதுன்னா அது நம்ம போடவே முடியாது. அதுதான் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமே. லைட்டாக மழை தூறல் போடுது. அப்படியே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது.
இன்னும் அந்த ரோட்லலாம் பயங்கரமாக தான் இருக்குன்னு தோணுது. இப்படியும் கேமரா மேலே ஒன்று ரெண்டு மலைத்தூரல் வந்து கேமரா மேலே விழும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மழை டைமுக்கே ஒரு லைட் வச்சுருக்கோம்ல நம்ம. இது வேறு பட்டன் வேறு போயிடுச்சுங்க. அது வேறு சரியாகவே ஒர்க் ஆகாது வேறு. ஒர்க் ஆகிடுச்சு. என்ன கொடுமை சரவணா ஏதோ. ₹200 பெட்ரோல் போட்டாச்சு. கரெக்டாக தம்பி ஒரு பாயிண்ட் இருக்கான். ஒரு பாயிண்டில் எப்படியும் போயிட்டு வந்துடுவான். வைசர் மேலே தண்ணி படுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வைசரை எடுத்து விடலாம். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே மைக்கில் வந்து நான் பேசுகிறது சுத்தமாகவே கேட்காது. நாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். இது வேறு வைசரை எடுத்து விட்டா அவ்வளோதான், கேட்குறதும் கேட்காது. அதனால தான் ஒரு பிரச்சனை. ஒன்றா கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுது என்னன்னு வேறு தெரியல. பார்க்காமலே போகிறேன். கிரிப்பில் மாதிரி ஸ்லிப் ஆகுது வேறு. அதுதான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. கேமரா இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு செக் போஸ்ட்டு, அவ்வளோதான். இன்னும் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் வரும். இந்த செக் போஸ்ட்லேருந்து அந்த இடத்துக்கு போனால் நல்லா தான் இருக்கும். அங்கே ரோடெலாம் ஃபுல் காடு தான், ஃபாரஸ்ட் ஏரியா தான். இவ்வளோ கார் இவ்வளோ வண்டி போகுது. இன்றைக்கி என்ன சண்டேவா என்னன்னே தெரியல. அப்படியே தூந்து போயிடலாமா? லோக்கல் தானே நம்ம. லோக்கல்னு சொன்னாலே விட மாட்டானுங்க. எதுக்கு வாங்கிட்டு போவோம். என்ன ₹30. இது வேற க்ளவுஸ். சிச்சோ, க்ளவுஸ் ஏன்டா போட்டானுக்குது. க்ளவுஸில் எதையுமே பண்ண முடியலைங்க. ஐயோ, எல்லாருமே க்ளவுஸ் போடுறாங்களே, நானும் க்ளவுஸ் போட்டேன். ஒரு பர்ஸு தூரவே மாட்டேங்குது. இதுக்கு மேலே அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ப்ரோ. குளிருது. ஆனால் நான் போட்டுக்கிற சட்டை கொஞ்சம் மோட்டாவாக இருக்குன்றதுனால அவ்வளோ
தெரியல குளிர். இதுக்கு மேலே வைசர் திறந்து தான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட வேண்டியது தான். யானையெல்லாம் இருக்குன்னு யானை இருக்கு, புலி இருக்கு, அதுக்குன்னு சிங்கமெல்லாம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். யானை புலி வேணா இருக்குப்பா, அதுக்கு வேணா நான் கேரண்டி கொடுக்குறேன். இந்த காட்டுக்குள்ள ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி வருதுன்னு தெரியல. என்ன இருந்தாலும் கரெக்டாக வரணும். அடியே அடியே குரங்கு பயிலே. அடிக்கிற மாதிரி தெரியுது. எவன் போன் அடிச்சாலும் எடுக்கிற நிலைமையில இல்லடா. முக்கியமான ரைட்ல இருக்கும்போது தான் என் போனெல்லாம் அடிக்குவானுங்க. தான் ப்ரோ ரொம்ப அட்வென்ச்சராக இருக்க போகுது. இதுக்கு மேலே அப்படியே நம்ம வந்து கண்ட்ரோலில் தான் போகணும். இதுக்கு மேலே நம்ம ரொம்ப ஸ்பீடாக போகவும் கூடாது. ஏன்னா நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணி தான் ஓட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஃபுல் டர்னிங்கு, இது ஃபுல் டவுன் ஏரியா. டேய் என்னடா பைக்கு? ஓ அவன் ஸ்கூட்டியா? ஏற்கனவே என் வண்டியில் கொஞ்சம் லைட்டாக இன்ஜினில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்க. அது வேற இந்த வேக்கம் ஏர் புடுங்குற மாதிரி பூச்சி பூச்சின்னு சவுண்டு வருதா? என்னடா என் வண்டியில் வருதான்னு நினச்சேன். நான் பார்த்தா பக்கத்து வண்டி ஸ்கூட்டியில் பயந்தே போயிட்டேன். என் வண்டியில் வருதுன்னு அப்படின்லாம் இல்லை. என் வண்டியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணாத இருக்கேன், அதனால தான் ஒரு பயம். ஓ அடேங்கப்பா, அப்பப்போ மொட்டை வெயில் வரும்போது கூட இவ்வளோ நல்லா இருக்காதுங்க. இப்போ அப்படி பார்க்குறது சும்மா லைட்டாக மழை தூரல் போட்டிருக்கா, அப்போ கூலிங்காக இருக்கிறது சும்மா பச்சை பசேன்னு இருக்குப்பா. ஆஹா ஓஹோ ஆஹா ஏய் ஓ ஆஹா அடடடடா, என்ன ஒரு சுகம். இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அது இல்லாமல் வெயிலும் இல்லையா, அப்படியே ஓரளவுக்கு அப்படியே மேகமூட்டமாகவும் அப்படியே சும்மா அப்படியே இயற்கையாக அப்படியே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அப்படியே மேகமாக இருக்குது, மழை வர்ற மாதிரி இருக்குது. அந்த ஸ்டேஜில் அப்படியே இப்போ ஒரு இப்போ டைம் கரெக்டாக ஒரு 10-11 மணிக்குள்ளே தான் ஆகும். ஆனால் அந்த டைமில் நல்லா வெயில் பொட்டையை கலப்போம். ஆனால் இப்போ அந்தளவுக்கு அவ்வளோ வெயில் இல்லை, அப்படியே கூலிங்காக இருக்குது. அப்படியே இந்த ஒகேனக்கல் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இந்த கோயிலை எங்கேயும் மறந்துடாதீங்க. எப்போ வந்தாலும் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கும்பிட்டு போங்க, உங்களுக்கு எப்படியும் நல்லது நடக்கும். ஏன்னா இங்கே ஆஞ்சநேயர் கோயில் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இங்கேருந்து நம்ம போகிறோம் இல்லையா, மேலே போகிறாங்க இல்லையா, இங்கே கீழேருந்து மேலே போகிறவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் ஆஞ்சநேயர் அதுக்காகவே படைக்கப்பட்டுள்ளார். அங்கேயே அவர் அங்கேயே இருந்துன்னு இங்கேருந்து போகிறவங்களே பாதுகாப்பாக மேலே அமுச்சு விடுவார். எப்பவும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் எங்கேயுமே நம்ம பெரிய பெரிய ட்ரிப்பு போகணும், பெரிய பெரிய இடத்துக்கே போகணுன்னு மட்டும் என்றைக்கும் நினைக்காதீங்க. உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேஸுங்க, ஒரு பெரிய பிளேஸோ சின்ன பிளேஸோ இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதெல்லாம் போய் பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் எப்படி இருக்குது, உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எப்போவுமே நமக்கு லாங் ட்ரிப்பு தான் பண்ணணும், அங்கே இருக்கிற ட்ரிப்பு தான் பண்ணணும் அப்படின்னும் போது
நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது கூட நம்ம லாங் ட்ரிப்பு தான் போய் ஆகணுன்னெல்லாம் இல்லை. அது உங்கள்கிட்ட பட்ஜெட்டை பொறுத்து. நம்மக்கிட்ட பட்ஜெட் இருக்கோ இல்லையோ, நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற பிளேஸே நம்ம போய் பார்க்கணும். நம்ம போய் பார்த்து அதில் நம்ம எப்படி இது பண்ணுறோமோ அதெல்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். நமக்கு ஏற்ற மாதிரி நாம் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்லாம் நம்ம சேர்த்திட்டு கூட நம்ம தனிமையாக விரும்பி போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு போனாலும் சரி, எப்படி போனாலும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு அப்போ வேணால் லாங் ட்ரிப்பு போங்க. அப்போது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, என்னால் எதுவும் முடியலன்னும் போது ஃபஸ்ட்டு உங்கள் ஊருக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பிளேஸ் இருக்கும், அதை வந்து சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்ம ஊர்லேயே இன்னும் ஆனமடு காடுன்னு ஒரு காடு இருக்குது, அது ஃபாரஸ்ட் ஏரியா. அப்போ அது நான் போனது, ஆனால் இப்பயும் போகலாம், ஆனால் அது விட மாட்டாங்க உள்ளே. அது வந்து பயங்கரமாக இருக்கும். உள்ளே ஒரு அருவி இருக்கும், அந்த மேலேருந்து மலை மேலேருந்து அப்படி தண்ணி ஊற்றுறது. ஆனால் அது அப்போ போனது, இப்போ போகணும்னா என்னன்னு தெரில. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குன்னே இருக்கிறானுங்க, வா மச்சானா அப்படியே அவ்வளோதான் பறந்துடுச்சுன்னு வருவானுங்க. எப்படியாவது ஒன்று அந்த காட்டுக்குள்ளே போகணுன்னானா போயிடுவானுங்க. அப்போது தண்ணியெல்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. நான் ஒரு டைம் போகும்போது, அப்போது குறுக்கில் ஏரியிலலாம் அந்த தண்ணியெல்லாம் தாண்டி போகிறது தான் கஷ்டம். ஒரு சின்னதாக ஒரு ஆறு போவோம், அந்த ஆறுலேருந்து நம்ம அந்தாட்ட போகணும். அந்தாட்ட போகிறதுல பைக் மாட்டிக்கும், அது ஒரு பிரச்சனை. அதுவும் இல்லாமல் யானை இருக்குன்றதுனால அந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ அலோடு இல்லை. ஒரு வழியாக நம்ம ஒகேனக்கல் பக்கம் வந்தாச்சுங்க. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. அப்படியே வண்டி அப்படியே ஸ்மூத்தாக போகுதுங்க. அப்படியே இன்ஜின் ஃபீலிங் இருக்குது. அடாடாடா, அந்த ஃபீலிங் அனுபவிக்கிறதே ஒரு சுகமாக இருக்குதுங்க. என்னதான் நம்ம வண்டியில் ப்ராப்ளமே இருந்தாலையும் அந்த வண்டியில் நம்ம போயிட்டே இருக்கும்போது ஒரு சுகம் வருது. அடடடடா, கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க. இந்த ஒகேனக்கல் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தான் கொஞ்சம், ஆனால் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி போகிறதுல யாரும் அதிகமாக வரமாட்டாங்க. இன்றைக்கி என்ன கிளம்புன்னு கூட தெரியலைங்க.